ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் இந்த வாரங்களில் 12 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, இந்த வாரத்தில் தமிழக அரசு சார்பில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை கொடுத்துருக்காங்க. முதல் அறிவிப்பு என்ன அப்படின்னா, பிறப்பு சர்டிஃபிகேட்டில் பெயர் பதிவு செய்ய செப்டம்பர் 26 வரைக்கும் கால அவகாசம் வழங்கியிருக்காங்க. அதாவது உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்க, பட் பர்த் சர்டிஃபிகேட்டில் பெயர் இல்லாமல் பதிவு பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கவங்க உங்கள் பெயரை நீங்கள் பதிவு பண்ணுறதுக்கான கடைசி தேதி 26/9/2026க்குள்ளே பதிவு பண்ணுங்க அப்படின்ற மாரி உங்களுக்கு ஒரு அறிவிப்பு வழங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது காமராஜர் பிறந்த நாளையொட்டி செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் சிறப்பு போட்டி நடத்துகிறாங்க. அதாவது குவிஸ் காம்படிஷன், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி, ஏஐக்கான அதை ப்ராம்ப்ட் உருவாக்குறது, ஸ்டோரி போர்ட், டிராயிங், ஃபோட்டோகிராஃபிக்கானது, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் டேலண்ட், ஷார்ட் வீடியோ, ஷார்ட் ஃபிலிம், இந்த மாதிரி போட்டிகள் வைக்கிறாங்க. ஸோ தேவையானவங்க கலந்துக்கோங்க. கடைசி தேதி 16/8/2026. ஸோ கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, பொறியியல், பலவகை தொழில்நுட்பம், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்களுக்கு பிணையில்லா கல்வி கடன் பார்த்தீங்கன்னா மாவட்ட அளவில் கல்வி கடன் ஒருங்கிணைப்பு அலுவலர்கள் வாயிலாக விரைவான சேவை வழங்கப்படும் அப்படின்ற மாரி உயர்கல்வித்துறை அமைச்சர் தெரிவிச்சிருக்காருங்க. இப்போதைக்கு எல்லாருமே அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் படிப்பதற்கு தமிழக அரசு சார்பில் லோன் கொடுக்குறாங்க. அதாவது பிணையில்லா கல்வி கடன் வழங்குறாங்க. அதுக்காக மாவட்ட அளவில் எஜுகேஷன் லோன் ஃபெசிலிட்டி ஆஃபீஸர் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு லோன் தேவைப்படுது அப்படின்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள அந்த ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ணுறது, டீட்டெயில்ஸ் கேட்குறது எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி உங்களுக்கு அப்டேட் பண்ணி இந்த ஒரு சுற்றறிக்கையில வெளியிட்டிருக்காங்க. அதனால கல்வி கடன் பெற விருப்பம் இருக்கவங்க நீங்கள் போயிட்டு தாராளமாக அவங்க கிட்ட கேட்கலாம் அப்படின்ற மாரி, நோடல் ஆஃபீஸ்கிட்ட கேட்கலாம் அப்படின்ற மாரி தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு அரசின் யூபிஎஸ்சி முதல்நிலை தேர்வுக்கான ஊக்கத்தொகை திட்டம், அதாவது நீங்கள் டிஎன்பிஎஸ்சி முதல்நிலை தேர்வு இப்போ ப்ரிப்பேர் ஆக போகிறீங்க, யூபிஎஸ்சிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குறாங்க தமிழக அரசு சார்பில். அதாவது மாதம் 7,500 ரூபாய் கொடுக்குறாங்க. தொடர்ந்து 10 மாதத்துக்கு இந்த 7,500 மாதம் வழங்குறாங்க. தமிழகத்தில் மொத்தமாக 1000 ஆளுக்கு இந்த ஊக்கத்தொகை வழங்க போகிறாங்க. நீங்கள் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் ஆகுறீங்க அப்படின்னா இந்த ஒரு மதிப்பீட்டு தேர்வு எழுதி பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்காலர்ஷிப்கான அமௌண்ட் கிடைக்குங்க. கடைசி தேதி 3/8/2026க்குள்ள இதுக்கு அப்ளை பண்ண பாருங்க. அப்ளை பண்ணிட்டு எக்ஸாம் வைப்பாங்க. அதை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஊக்கத்தொகையை வழங்குவாங்க யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் தமிழகத்தில் பட்ஜெட் தாக்கல் நடைபெற போது ஆகஸ்ட் முதல் வாரத்தில் அப்படின்றத சொல்லிட்டாங்க. துறை ரீதியாக இப்போதைக்கு எல்லா திட்டங்களையுமே கணக்கெடுத்துட்டு வராங்க. ஆகஸ்ட் முதல் வாரத்தில் பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க. நிறைய புதிய திட்டங்கள் அமலுக்கு வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாருங்க, மகளிருக்காக முதலமைச்சர் அவர்கள் ஒரு புதிய அப்டேட்டை கொண்டு வராங்க. தமிழக பெண்களுக்கு அதிக அளவிலான வேலைவாய்ப்புகளை உருவாக்க உமன்ஸ் குவாலிட்டி எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு ஒரு பிளானை உருவாக்க தமிழக அரசு முடிவு பண்ணியிருக்காங்க. இதுக்காக டெண்டர்லாம் ஒப்பந்தம் கோரியிருக்காங்க. அதாவது எல்லா துறைகளிலுமே என்னென்னமான வேலைவாய்ப்பு, பெண்களுக்கு எப்படி வேலைவாய்ப்பு செயல்படலாம், அவங்க வீட்டிலேருந்து எப்படி வேலைக்கு போகிறதுக்கான டைமிங்காக இருக்கட்டும், குழந்தைய வச்சுட்டு எப்படி வேலை பண்ணுறது, எல்லாமே இந்த ஒரு ஸ்கீமை கொண்டு வராங்க. உமன்ஸ் குவாலிட்டி எம்ப்ளாய்மெண்ட் பிளான் அப்படின்ற மாதிரி. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 வாரங்களுக்குள்ள ஃபுல்லாக ஆய்வு பண்ணி இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, பொதுமக்கள் குறை தீர்வும் தளம் கொண்டு வந்திருக்காங்க. பப்ளிக் கிரீவன்ஸ் போர்ட்டல், தணிக்கைத்துறை தொடர்பான மக்களின் குறைகள் உடனுக்குடன் தீர்வு செய்யும் புதிய தளம் உருவாக்கியிருக்காங்க. இதில் எதெல்லாம் வருது அப்படின்னா, தலைமை தணிக்கை இயக்குனர் கட்டுப்பாட்டில் 5 தணிக்கை இருக்குது. ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட குறைகளுக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் தெரிவிக்கலாம். அதாவது உள்ளாட்சி நிதி தணிக்கைத்துறை, மாநில அரசு தணிக்கைத்துறை, கூட்டுறவு தணிக்கைத்துறை, இந்து சமய அறநிலைத்துறை தணிக்கைத்துறை கீழ் பப்ளிக் ஏதாச்சும் குறைகள் இருக்குது அப்படின்னா தாராளமாக வெப்சைட் மூலமாக கம்ப்ளைண்டாக தெரிவிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெப்சைட் கால் லிங்க் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்க, அனைவருக்கும் தரமான வீடு வழங்க வேண்டும் அப்படின்ற மாதிரி முதல்வர்கள் உத்தரவு பிறப்பிச்சிருக்காருங்க. அதாவது இலவசமாக வீடு வழங்குறாங்க. ஸோ நார்மலாக அந்த ஸ்கீம் செயல்பாட்டில் இருக்குது. பட்ஜெட் தாக்கலின் போது அந்த ஸ்கீமுக்கு கண்டிப்பாக நிதி ஒதுக்க போகிறதா ஒரு தகவல் வெளியே இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு வீட்டுக்கு 3 லட்ச ரூபா வழங்கினாங்க, வீடு கட்டி தந்தாங்க இலவசமாக. அந்த ஸ்கீம் தொடர போது பட்ஜெட்டில் அதுக்கான அறிவிப்பும் வெளியாக போகுதுங்க. அதனால் இதுக்கு முன்னாடி வீடு கட்டி ஆர்டர் காப்பியில் நின்றவங்களுக்கு கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்பில் இருக்குது. அதேமாரி நீங்கள் புதுசாக வீடு இல்லாதவங்க வீடு கட்டிக்கலாம். பட்ஜெட்டில் அதுக்கான அறிவிப்பு வெளியாக போகுது. எல்லாருக்குமே தரமான வீடு இருக்கணும் அப்படின்ற மாரி அவர் அந்த திட்டத்தின் மீதான ஒரு அப்டேட்ல மீட்டிங் போகும்போது இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க.
அதுக்கப்புறம் ஸோ லஞ்சம் கேட்குறாங்க அப்படின்னா புகார் தெரிவிப்பதற்கு தமிழக அரசு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப் நம்பர் இதுதாங்க. இந்த நம்பருக்கு நீங்கள் தாராளமாக யாராச்சும் உங்களை பிரைப் அதாவது லஞ்சம் கேட்குறாங்க அந்த அதிகாரி மீது கம்ப்ளைண்ட் தெரிவிக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, மெயில் ஐடி இருக்குது, தொலைபேசி நம்பர் இருக்குது. தாராளமாக எந்த ஒரு சேவையாக இருந்தாலும் சரி லஞ்சம் கேட்குறாங்க அப்படின்னா உங்களுக்கான புகாரை நீங்கள் தெரிவிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் முதல்வரோட நேரடியாக சந்திக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு அப்பாயின்மெண்ட்கான மெயில் ஐடியை கொண்டு வந்திருக்காங்க. office.tncm@gmail.com இதுக்கு நீங்கள் மெயில் அனுப்பணும். எதுக்காக அவரை சந்திக்க போகிறீங்க அதுக்கான எவிடன்ஸோட நீங்கள் மெயில் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சந்திப்பதற்கு முன்னாடியே மெயில் பண்ணிவிட்டு எல்லா எவிடன்ஸ் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா ஓகே அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அப்பாயின்மெண்ட் பெறுவதற்கு இந்த மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. உங்கள் கோரிக்கை உரிய காரணங்களை தெளிவாக எழுதணும், உங்கள் பெயர் முகவரி எல்லாமே குறிப்பிடணும், மெயிலுக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? பொதுமக்கள், சங்கம், அமைப்புகள் எல்லாருமே நீங்கள் தாராளமாக ஸோ அப்பாயின்மெண்ட் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நியாய விலை கடைகளில் ரசீது கட்டாயமாக பெற வேணும் அப்படின்ற மாதிரி உணவுத்துறை அமைச்சர் தெரிவிச்சிருக்காரு. ஸோ நியாய விலை கடைகளில் நீங்கள் பொருட்கள் வாங்குவீங்க, ரேஷன் அது எல்லாமே ரேஷன் ஆனதுக்கப்புறம் ஒரு ரசீது கொடுப்பாங்க, ரசீதை மறக்காமல் வாங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. அதேமாரி கிட்டத்தட்ட தமிழகத்தில் 50,000 பேருக்கு புதிய ரேஷன் கார்டு எல்லா ஊர்களுமே போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு வராங்க. உங்களுக்கும் கண்டிப்பாக ரேஷன் கார்டு வீடு தேடி வீட்டுக்கு வந்துருங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் கலர் அப்பளம் இருக்குது பாருங்கள், அதை விற்பனை செய்ய தடை விதிச்சிருக்காங்க உணவு பாதுகாப்புத்துறை. ஸோ அதனால் அதை இதுக்கப்புறம் பயன்படுத்தாதீங்க, விற்பனையும் வந்து செய்யாதீங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தமிழகத்தில் செல்ஃப் எனுமரேஷன் ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால் தமிழகத்தில் உள்ளவங்க மறக்காமல் உங்கள் வீட்டுக்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆன்லைன் மூலமாக பண்ண பாருங்கள். ஆன்லைன் மூலமாக எப்படி பண்ணுறது அதுக்கு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். இந்த மந்த்து எண்டு தான் கடைசி தேதி, 15 நாட்கள் வழங்குறாங்க. அதுக்குள்ளே மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆன்லைன் மூலமாக பண்ண பாருங்கள். ஸோ இப்போதைக்கு இந்த வாரங்களில் இந்த ஒரு 13-12 அப்டேட்ஸ் வந்திருக்குங்க. இது பிடிச்சிருக்கு இல்லை அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்த ஒரு நிலையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.